இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன். ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது. நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல. அந்த பாடலை எடுக்கும் விதம், இதை ப்ரொமோ பண்ணுற விதம், அதை அப்ரோச் பண்ணுற விதம், அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நண்பனின் மகன் அப்படின்றது மட்டும் நான் வரல. அவன் சொல்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோன்றது குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்க வரவங்க ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம். அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு சினிமா வந்து புதுசாக ஏதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுமுகம், ஒரு அறிமுகமாக வர்றான், இவ்வளோ பெரிய ஒரு மெரெயின் இன்ஜினியர் வந்துட்டு நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லோரும் கை கொடுக்கணும், தோள் கொடுக்கணும். உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷன் நீங்கள் எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு இதில் நம்ம நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இல்லை சார், சிறு படங்களில் என்ன பண்ணுறோம்னா அந்த க்யூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட் ஒன்று இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வந்து பெப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைப் இருக்குது. சிறு முதல் அதாவது 6 கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபெசிலிட்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது, ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது, அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம், எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம். நீங்கள் மேக்கப் மேன் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போடணுன்றது ஜென்ரல் ரூல். ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை. உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, மேக்கப் வேண்டாம். காஸ்டியூமர் தேவையில்லை, காஸ்டியூமர் வேண்டாம். ஆர்டிஸ்ட் தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டி படுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நம்ம பேசி ஸ்பெஷல் ரேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன். அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரிய ஆள் ஆக முடியுது. எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றுக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி அதனால் புதுசாக வர யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது. யார் இந்த எந்த புத்தில் எந்த பாம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்காக கதை சொல்லியிருந்தால் அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் யுவராஜ். அவர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. 15 கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூமாக போயிட்டுருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து வர்ற மாமன், அடுத்தடுத்து வர்ற தலைவன் தலைவி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இதுவரை புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள், இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரித்து அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூசி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது நான் எப்போவுமே தினத்தந்தி ஒரு மாடலாக சொல்லுவேன். அது மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எடுத்தோடனே மண்டை மேலே அடிச்சோம்னா கீழே விழுந்துருவாங்க. குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நிறைகளை நம்ம பாராட்டணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஊடக தோழர்களுக்கு வணக்கம். நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். நம்மளுடைய நண்பர், அதே மாதிரி எனக்கு முன்னாடி
நமக்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார், இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த படத்தை பார்த்தேன், ஃபுல் படத்தை நான் பார்த்தேன். விஜய் கௌரீஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த தேவா சாருடைய அந்த சாங்கு நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவா சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவா சார்கிட்ட நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. நிறைய பேர் சினிமாவில் இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்குது. அப்படி ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு படம், அந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க, அந்த படத்துக்காக தான் வராங்க. ஆனால் அந்த படத்தில் போடுற ஆடு பார்த்துருங்க, அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்குமே போய் சேர்றது கிடையாது. அந்த தேட்ரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போகுது. அதை நாம ஏன் போய் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நான் படம் பார்க்க தான் வரேன். நான் வர்றது படம் பார்க்குறது. அதை தான் சொல்கிறேன், தேட்டரில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவி கூட ரெண்டாவது. நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண் காது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் வேணுங்கிறது தான். ஒரு ஸ்கிரிப்டு, இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங், இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம், வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் செய்கிறோங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோன்னா, பார்த்து முடிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் விடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணும்ல, ஒரு 10 மினிட்ஸாவது சைலன்ஸ் இருக்கணும்ல. அப்போ தானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும், அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும். அப்போது இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அதனோட கலைஞர்களுக்கோ அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸுக்கும் அதுக்கப்புறம் இந்த கியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி ஜனங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. காரணம் என்னன்னா, படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கான அந்த காசுலேருந்து ஒரு 15-20% தான் நம்ம வந்து முறுக்கு சோடா டீலாம் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. 200 ரூபாய் டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோடு போனாங்கன்னா அவங்க படத்துக்கு 1000 ரூபாய் ஆகுதுன்னா ஸ்நாக்ஸுக்கு 2000 ரூபாய் ஆகுது. படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு மானத்தோடு வெளியில் வர முடியாது. நம்ம போகும்போது நேராக தேட்டருக்கு போய்டும். படம் முடிஞ்சு பசியில் பசங்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது என்னென்ன போர்டு உள்ளெல்லாம் நுழைஞ்சு வரணுமோ, எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் கொண்டு வர அளவுக்கு, நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோடு பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அநியாயத்துக்கான ஸ்நாக்ஸுகள். இதில் என்ன ஆகுதுன்னா, நல்ல படங்கள், சிறிய பட்ஜெட்டில் வர படங்கள், புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதனால் எல்லா படத்தையும் 4 படம் ரிலீஸ், ஒரு பொங்கலுக்கு 15 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 15 படத்தையும் ஒரு 10 படத்தையும் வந்து போய் பார்ப்போம் எல்லாரும். இப்போது ஒரு படத்துக்கு போகணுன்னு சொன்னாலே, அதுவும் ஃபேமிலியோடு போகணுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க,
படம் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறாங்க, செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 4 படம் பார்த்த ஃபேமிலி அதை 2 படமாக குறைக்கிறாங்க, இல்லை ஒரு படம் போனால் போதும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஒரு தொழிலே வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான யாருக்குமே அதற்கான வருமானங்கள் வந்து போகிறதில்ல. ஒரு புக் மை ஷோவுக்கு தான் என்னுடைய காசு போகுது. நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குறேன்னா 30% அவங்களுக்கு போகுது. இப்போ நம்ம சிவா சார் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஒரு ரயில்வே ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் போகுதுன்னா ஒரு 6 டிக்கெட்டும் ஒன்றா பண்ணி அந்த 6 கூப்பனுக்கு சேர்த்து ஒரு இது. இங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியிலேருந்து 10 பேர் போகிறோன்னு சொன்னால் 10 பேருக்கும் 10 காசு நான் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. ஸோ படம் பண்ணுறவங்க, படம் எடுக்கிறவங்க, அவங்களுக்கான வருமானங்கிறது வந்து இல்லை. ஆனால் அதன் மூலமாக யார் யாருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாம் போகுது. இன்றைக்கி எப்படி ட்ராவல்ஸில் வந்து ரெட் பஸ்ஸுன்னு ஒருத்தருக்கு எல்லா பணமும் போதோ, பஸ் வச்சுருந்தோ மெயின்டைன் பண்ணவங்களாம் இன்றைக்கி எப்படி நடு ரோட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்.